என்னம்மா, நகை துணிமணி தான் எடுக்க போனோம், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நீ என்ன இங்க வர சொல்லியிருக்க? ஐயோ அத்தை, நீங்க நிலைமை புரியாம இருக்கீங்க. நகையும் துணிமணிமா முக்கியம். இப்ப நமக்கு காரியம் நடக்கணும். நான் வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் பேச முடியாது. மாமா இருப்பாரு, பத்தாதுக்கு எலிசபெத்து அங்கதான் இருக்கிறா. அவ காது சரியான பாம்பு காது. அதுவும் இல்லாம பெரியத்தான் அக்கா எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேச முடியுமா? அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். சரி, என்னன்னு சொல்லுமா, சொன்னதானே தெரியும். என்னத்து நீங்க இன்னும் உலகம் புரியாம இருக்கீங்க? நீங்க எதுக்காக என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க சொல்லுங்க. என் அக்கா கறியே எதிர்ப்பேன்னு சொல்லிதானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சீங்க. என் அக்காவை எதிர்க்கணும்னா அவ எங்க இருக்கணும்? நம்ம வீட்டுல இருக்கணும். அப்பதான் தினம் தினம் அவளை குத்திக்கிட்டே இருக்க முடியும். நீங்க என்னன்னா அவ இஷ்டத்துக்கு தனி கொடுத்தனா அனுப்பிட்டீங்க. பின்ன எப்படி நான் அவளை எதிர்க்கிறது? புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. பத்தாதுக்கு இப்ப உங்க பொண்ணு வேற கையெழுத்து போட வர மாட்டேன்ட்டு நிக்கிறா. அப்போ அவ எப்படி வருவா? இதையெல்லாம் யோசிச்சிங்களா? ஆமா, இதெல்லாம் நான் யோசிக்கலையே. அத்தை, நமக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் வேணும். ஒண்ணு, உங்க பொண்ணு ஜாக்குலின் வந்து இந்த சொத்துல எனக்கு பங்கு கிடையாதுன்னு கையெழுத்து போடணும். அவ அப்படி கையெழுத்து போட்டாதான் அவளுக்கு பயம் இருக்கும். நாளை பின்ன நமக்கு குழந்தை பிறந்தா நமக்கு சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்காம விட்டுருவாங்களே. அதனால நாம நம்ம புருஷன் கூடயே வாழணும் அப்படின்னு அவ நினைப்பாளா? ஆமா. என்னத்த நீங்க உலகம் புரியாம இருக்கீங்க? உங்க பொண்ணு அப்படி நினைக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நாம முதல்ல அவட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ இந்த சொத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல, நாங்க சொல்றபடி நீ வாழ்ந்தாதான் உனக்கு சொத்துல பங்கு கொடுப்போம்னு எழுதி வாங்கணும். அப்போ அவ வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடணும்ல. அப்பதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே. அவ அப்படித்தான் சொல்லுவா. அவளை வரவழைக்கிறதுக்கு ஒரு சாவி என்கிட்ட இருக்கு. என்னம்மா இது? அது எப்படி? யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாளே, எப்படி? நீங்களோ நானோ போய் கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டா. ஆனா உங்க பையன் ஜான் கூப்பிட்டா, அவன் கூப்பிட்டா கண்டிப்பா வருவா. ஆனா அவன் எப்படி கூப்பிடுறது? அவனை போய் யாரை விட்டு கூப்பிட சொல்றது? யார் போய் கூப்பிடுவா? நாம தான் போய் கூப்பிடணும். முதல்ல நாம எங்க அக்கா வீட்டுக்கு, அதாவது உங்க பையன் ஜான் வீட்டுக்கு போவோம். அவரை கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடணும்ல. கூப்பிட்டா தானே நான் அவமானப்படுத்த முடியும். அத்தை, நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த அவமானத்தெல்லாம் எப்படி தொடக்கிறது? அவரு நேர வீட்டுல உட்காந்துக்கிட்டா கல்யாணத்துக்கு வராம நம்ம எப்படி அவமானப்படுத்த முடியும்? ஆமா, அதுவும் சரிதான். ஐயோ அத்தை, நேர அவர்கிட்ட போய் இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நம்ம வீட்டுக்கே வந்துரு. தம்பிக்கு கல்யாணம் முடிய போகுது. இனி நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும். நீ அங்க இருந்து நாங்க இங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருடா. அம்மா சொல்றேன், வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுங்க. எது? நான் அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப இந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான், நீங்க சொத்தை என் பேர்ல எழுதின மாதிரிதான். அத்தை, இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு மன்னிப்பு சும்மா ஒரு தொடைப்புக்கு, ஒரு கண் தொடைப்புன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் மனசு சமாதானம் ஆகிறதுக்காகன்னு சொல்லுங்க. அத்தை, ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. இதெல்லாம் சும்மா தொடச்சு போடுற மாதிரி. சில காரியம் நம்மளுக்கு ஆகணும்னா சில காரியத்தை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி நினைங்க. அதுக்காக அந்த மகன் முன்னாடி போய் நான் என் மகன் கிட்ட மன்னிச்சிருன்னு சொல்லவா? மகன் கிட்ட தானே சொல்ல போறீங்க. என்னமோ மகா கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி. அத்தை, நமக்கு காரியம் ஆகணும். கழுதையா இருந்தாலும் காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் உங்களை காலை பிடிக்க சொல்லல, கையை தான் பிடிக்க சொல்லியிருக்கேன். சரி சொல்லு. போய் என்ன மன்னிச்சிருடா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். நீ பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துரு. கம்பெனி பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நீ குடும்பத்துல ரெண்டாவது உள்ளவன், நீ தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தணும். உன் அண்ணன் கூட நீ ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். நம்ம குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கணும். வான்னு கூப்பிடுங்க. என்னம்மா நீ அவனை நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்ற? ஐயோ அத்தை, காரியம் இருக்கு. நீங்க வேற. அந்த மகா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஆனு வாய பழந்துக்கிட்டு வருவா. உங்க பிள்ளை கம்பெனில பொறுப்புல இருந்தா உங்களுக்கு ஏதாவது வருத்தமா இருக்குமா என்ன? இருக்காதுல்ல. உங்க பிள்ளை கம்பெனில பெரிய ஆளா பொறுப்புல இருப்பாரு. ஆனா உங்க மருமவ சொல்லுங்க, உங்க மருமவ வேலைக்காரியா, அதுவும் இந்த ருக்குக்கு அடிமையா இருப்பா. ஆமா, என்னம்மா சொல்ற? அவ படிக்காதவதான். அவ வேலை வெட்டிக்கும் போக முடியாது. வீட்டுல எல்லா வேலையும் அவ எப்படி பாப்பா? அவ மாசமா இருக்கிற காரியத்தை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்குவாள. உட்காந்துட்டு போறா. எத்தனை காலத்துக்கு? என்ன 10 மாசம் தானே குழந்தை வயிற்றுல இருக்கும். அப்புறம் அப்புறம் சொல்லுங்க. ஆமா, அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். வேலைக்காரிய நிப்பாட்டிட்டு மொத்த வேலையும் அவ தலையில கட்டுறோம். அவ அந்த வீட்டுக்கு வேலைக்காரி. உங்க மகன் பொண்டாட்டி வேலைக்காரி.
உங்க மனசு எவ்வளவு சந்தோஷம் அடையும் அதை பார்த்து. இதெல்லாம் நடக்குமா இருக்கு? நீங்க பாருங்க அத்தை, அவ என் அக்காங்கிறதையும் மறந்து உங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே என் மனசுல அவ மேல பொறாம இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்ல எல்லாரும் அவளை தான் தூக்கி வைப்பாங்க. என்ன ஒரு நாள் கூட பெருமையா எங்க அம்மாவோ அப்பாவோ அக்காவோ யாரும் சொன்னது கிடையாது. மகா மாதிரி வருமா மகா மாதிரி வருமாம்பாங்க. அப்ப இந்த ருக்கு யாரு? இதுக்கெல்லாம் சேர்த்து பதிலடி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் உங்க மூலமா என் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுது. நீங்களே அவளை விட்டுரு, பாவம் பாவம் விட்டுருன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் தே. சூப்பர் ருக்கு, நீ சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மகாவை நாம 2 பேரும் சேர்ந்து காலில் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும். என் பேரனோ பேத்தியோ அதை கூட நான் ஏத்துக்குவேன். உனக்காக ஜான கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா இந்த மகாவை மன்னிக்க மாட்டேன். என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போற அளவுக்கு இவ எந்த அளவுக்கு தைரியம் படிச்சவளா இருக்கணும். அப்ப இவ காலத்துக்கும் நம்ம 2 பேருக்கும் அடிமையா இருக்கணும். அதுக்காக நீ சொல்றத நான் கேக்குறேன். நான் இப்பவே போய் ஜான் கிட்ட வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுறேன். அவகிட்டையும் வீட்டுக்கு வான்னு சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் இருக்கு. சூப்பர் தே. நாம அடி மேல அடிக்கிற அடியில அவா ஐயோ ஆமான்னு கத்தவும் முடியாம கதறவும் முடியாம துடிக்கணும் தே. நாம அதை வேடிக்கை பார்க்கணும். நீங்க நேர ஜானத்தான போய் பாருங்க. பார்த்துட்டு அவரை கையோட கூட்டிட்டு ஜாக்குலின் வீட்டுக்கு போங்க. அவகிட்டையும் பேசி முடிங்க. இன்னைக்கு அந்த வேலையை பாருங்க. நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து துணி எடுக்க போவோம். வேற வழி, அவளுக்கும் போனா போதுன்னு ஒரு பட்டு புடவைய எடுத்து கொடுங்க. வேற என்ன பண்றது? நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி நடிங்கத்த. நீங்க நடிக்கத்தான் செய்யணும். ஆனா நேரம் வரும்போது நாம கொடுக்குற அடியில அவ வெளியே சொல்ல முடியாம விக்கணும் த. சரி ருக்கு, நடிப்புனா என்னன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். பிரமாதம் ருக்கு. சரித்த, நீங்க கிளம்புங்க. இப்ப உடனே நேர போய் ஜானத்தான பாருங்க. அவரை பார்த்து நல்லா பேசுற மாதிரி பேசுங்க. பேசிட்டு அப்படியே அவரை கூட்டிட்டு ஜாக்குலின் வீட்டுக்கு போங்க. அவரை விட்டே கூப்பிட வைங்க. நமக்கு காரியம் ஆகணும்ல. அப்புறம் இன்னைக்கே 2 பேரையும் காலி பண்ணி வீட்டை பக்கம் வர சொல்லுங்க. சரியா? சரி ருக்கு, அப்ப நான் உடனே போய் அந்த வேலையை பாக்குறேன். ரெடி ஆயிரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணியை எடுக்க போவோம். சரியா? சரிங்க அத்தை. நீ போயிருவியா? நான் டிராப் பண்ணுமாமா? இல்ல அத்தை, நான் போயிருவேன். நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் வரேன். சரிங்க அத்தை. எப்பா அடி பாவி, நடிப்புனா என்னன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். பிச்சு உதறியே. பின்ன உங்க அம்மா மட்டும் என்ன பெத்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு இப்படி தயங்குறாங்க? ஊர்ல உள்ளவங்க கிட்டலாம் மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புன்னு சொல்லிடுவோம். பெத்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு எப்படி வலிக்குது? அடியே, நீ ஜெகஜால கில்லாடிதான். இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எனக்கே புது ஆப்பு வச்சிருவ போல இருக்கே. ஏங்க போங்கங்க. எப்படியும் அத்தானும் எங்க அக்காவும் பழையபடி வீட்டுக்கு வரணும். நம்ம கல்யாணம் நடக்கும்போது அவங்க அந்த வீட்டுல இருக்கணும். என் அக்காவோட குழந்தை உங்க வீட்டு வாரிசு அந்த வீட்டுல தான் பிறக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு. ருக்கு, இம்பட்டு நாளும் நான் அண்ணிய தான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல குணம் அன்னிக்குன்னு. ஆனா நீ அதையும் மிஞ்சிருவ போல இருக்கே. ஓ அப்படியா? சரி சரி, நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். இம்பட்டு நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, வாய அப்படியே மூடிக்கோங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டையாவது ஓபன் பண்ணிடாதீங்க. அடியே, எப்பேற்பட்ட நடிகை சாவித்திரி, நீ அவங்களே தூக்கி முழுங்கிருவ போல இருக்கு. எனக்கு இன்னும் ஆச்சரியத்துல கை காலெல்லாம் ஓட மாட்டுக்கு. அடியே, உன்கிட்ட தான் நீ கத்துக்கணும். பின்ன முள்ளாலதான் எடுக்கணும். அதான் இந்த ட்ரீட்மெண்ட். எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்ப கிளம்புறீங்களா? எங்க அம்மா வேற போனவள ஆளை காணுமே, எங்க போனாலும் என்ன ஆனாலும்னு பயந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு துணி எடுக்க போகும்போது பாப்போம். சரி இருக்கு, அப்ப நான் வரேன். பார்த்து போயிட்டு வா. சரியா? ஓ ஐயா, சும்மா தானே போறீங்க? என்ன டிராப் பண்ணிட்டு போங்க. சரி சரி, வா. வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கத்த. இருக்கட்டும் மகா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஜான் வீட்ல இல்ல? இருக்காருத்த, குளிச்சிட்டு இருக்காரு. இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ மகா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கேன். ஆனா நீ எதையுமே மனசுல வைக்காம என்னை கூப்பிடுற பாரு, அதான் உன் நல்ல குணத்தை காட்டுது. ஐயோ அத்தை, நீங்க என் அத்தை. உங்களுக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதெல்லாம் பெருசுபடுத்த முடியுமா அத்தை? உட்காருங்க அத்தை. இல்ல மகா, அவசரமா ஒரு வேலை இருக்கு, அதான் இந்த பக்கம் வந்தேன். சரி, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஜானையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன்.
ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏங்க இங்க வந்து பாருங்களேன், யார் வந்திருக்கான்னு பாருங்க. அம்மா வாங்கம்மா உட்காருங்க. என்ன என் மேலதான் கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பெத்த பிள்ளையாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? எனக்கு உன் மேல இருந்த கோவம்லாம் போயிட்டு எந்த கோவமும் இல்ல. அதான் உன் வீடு தேடி வந்துட்டேன். என்னம்மா கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்லடா, நீ ஏன் பிள்ளை, அதான் என் மேல கோவப்பட மாட்டேக்க. ஆனா என் மருமக, அவளுக்கே என் மேல கோவம் இல்லையே, பின்ன என்ன? டேய், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருடா. ஏமா மகா, நீயும் என்ன மன்னிச்சிரு. நீங்க 2 பேரும் முன்ன நின்னுதான் ஜேம்ஸ் கல்யாணத்தை நடத்தணும். அதுவும் இல்லாம நம்ம வீடு கடல் மாதிரி இருக்கு. நீங்க இங்க இருந்து எதுக்கு கஷ்டப்படணும்? நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது தப்பு. நீ அங்க வந்துடுடா. இல்லம்மா, எனக்கு இங்க வசதியா தான் இருக்குமா. அதுவும் இல்லாம அங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபமா இருக்கணும். நான் இங்க சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனாலும் உங்களை நாங்க மறக்கல. எப்பவும் உங்க ஞாபகம் எங்களுக்கு இருக்குமா. உங்களை விருப்பப்பட்டப்பெல்லாம் நாங்க வந்து பாத்துக்கிறோமா. பாரு, என் பேரப்புல என் வீட்டுல தான் பிறக்கணும். நான் சொல்றத நீ தட்டக்கூடாது. நான் உன் அம்மா. அப்படி தட்டுனா இன்னும் உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ அம்மா, நீங்க என் அம்மா. உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அப்படி எதுவும் இல்ல. நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாதுமா. நமக்குள்ள மனஸ்தாபம் இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே பிரிவினையா இருந்தது கிடையாது. என் மனசுல எப்பவுமே நீங்க இருக்கீங்கம்மா. உங்க பேரப்புள்ள பிறந்த உடனே முதல்ல தூக்க போறது நீங்க தான். இதையெல்லாம் நினைச்சு குழம்பிக்காதீங்கம்மா. பாருடா ஜான், நீ கம்பெனியை பார்க்காம கம்பெனியை தலைகீழ போன மாதிரி இருக்கு. உன் அண்ணனால எல்லா சுமையும் தூக்க முடியாது, பாவம் அவன். இங்க பாரு, நீ வழக்கம் போல நம்ம வீட்டுக்கு வந்துரு. நீ அங்கதான் இருக்கணும். இப்ப வரைக்கும் ஒரு ரூமு வெறிச்சோடி தான் இருக்கு. நீ இல்லாம எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ உடனே வர. இதுக்கு மறு பேச்சு நீ பேசக்கூடாது. அதுவும் இல்லாம நாளையில இருந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ நம்ம கம்பெனி பொறுப்பை பாத்துக்கணும். என்னடா பாக்குற? நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? இப்ப உடனே கிளம்பு. ஜாக்குலின் வீட்டுக்கு போகணும். ருக்கு பேர்ல பத்திரத்தை எழுதுறதுக்கு இந்த ஜாக்குலின் வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நீ வந்து சொன்னாதான் கேப்பா. ருக்கு பேர்ல பத்திரத்தை மாத்தினாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நீ உடனே கிளம்பு. அம்மா, அவகிட்ட நான் பேசுறேம்மா. அவ வந்து கையெழுத்து போடுவாமா. அத பத்தி எல்லாம் நீங்க குழம்பிக்காதீங்க. ஆனா நாங்க இப்ப அங்க வரலமா, இங்கேயே இருக்கிறோமா. நானும் இனி இங்கேயே இருக்கேன். என் பிள்ளை எனக்கு சோறு போடுவான். நான் எங்கேயும் போக மாட்டேன். இனி என்ன அங்க போக சொல்லாத. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? சரிம்மா, நான் வர்றேன். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வந்துடுறேன், போதுமா? நாளைக்கெல்லாம் கிடையாது. இப்பவே கிளம்பி என் கூட வர. நான் என் மருமகளை கையோட கூட்டிட்டு போக போறேன். அவ மாசமா இருக்கா. அவ இங்க இருந்து ஒத்தையில அவஸ்தப்படணுமா? ஏமா மகா, நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா? அவர் என்ன சொல்றாரோ அவர் இஷ்டப்படியே நான் நடந்துக்கு வந்தேன். என்னடா, என் மருமக நீ சொல்றத கேப்பன்னு சொல்லிட்டா. நீ இப்பவே என் கூட கிளம்பு. அவளையும் கிளப்பு. உனக்கு திங்ஸ் தானே எடுத்துட்டு வரணும். நான் ஆளுங்களை அனுப்பி எடுத்துக்க சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் கூட கிளம்புற. அப்படியே போற வழியில ஜாக்குலினை பாத்துட்டு போவோம். சரிம்மா. சரிடா, நான் கார்ல வெயிட் பண்றேன். 2 பேரும் உடனே வீட்டை பூட்டிட்டு வர்றீங்க. சரிம்மா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு வந்தாங்க, உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. இனி அங்கதான் இருக்கணும். என் பேரப்புல அங்கதான் பிறக்கணுங்கிறாங்க. ஏங்க, இந்த மாற்றம் எப்படி? அடியே, இன்னுமா புரியல? ருக்கு அவ வேலைய ஆரம்பிச்சிட்டா. அதான் இந்த மாற்றம், வேற ஒண்ணும் இல்ல. நீ பிசாட்டி எதையாவது நினைச்சு குழம்பிக்காத. இந்த மாற்றம்லாம் தன்னால வர்றதா என்ன? ருக்கு ஏதாவது சாவி கொடுத்திருப்பா. உன் தங்கச்சி கிட்ட கேட்டாதான் தெரியும். அதுவும் சரிதான். அப்ப நம்ம போக போறது இல்லையாங்க? ஏய், நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்காக ருக்கு போட்ட அஸ்திவாரம் இது. அத புடிச்சு நாம உள்ள போய்த்தானே ஆகணும். போகாம எப்படி இருக்க முடியும்? நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ருக்கு சொல்ற எல்லா வழிக்கும் நாம ஒத்துதான் போகணும். அதுக்காக இப்ப உடனே கிளம்புங்கறாங்க. அதுதான் எங்க அம்மாவோட ஆர்டர். சரி வா கிளம்புவோம். மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறமா உன் தங்கச்சி கிட்ட பேசினா என்ன ஏதுன்னு விவரம் தெரியும். அதுவும் சரிதான். சரிங்க, வாங்க போவோம். உடனே ஆனு எங்க அம்மா சொல்றதெல்லாம் நம்பிடாத. எங்க அம்மா இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கணும். என்ன ஏதுன்னு ருக்கு கிட்ட அப்புறமா விசாரிப்போம். சரிங்க, வாங்க கிளம்புவோம். அத்தை வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஜாக்குலின் வீட்டுக்கு வேற போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அவ என்ன சொல்ல போறாளோ. வா போவோம். சரிங்க.